சின்னம்தான் தாமரை சின்னம். மாதந்தோறும் ரேஷன் கார்டுக்கு 20 கிலோ அரிசி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சின்னம்தான் தாமரை சின்னம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். தாமரை சின்னம். முன்னாடி போய் திரும்ப, அப்படியே அங்க போய் முன்னாடி போய் திரும்ப. தாமரைக்கு வாக்கு தாருங்கள் தாருங்கள் என்று காப்பாற்றில் அவர்களை ஆதரித்து அண்ணன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்மளுக்கு தந்து வந்திருக்கின்றார். அன்புக்குரிய சொந்தங்களே, இளம் பெண்களே, தமிழக மக்களுடைய வாழ்வாதார ராமராஜர் சின்னம் தாமரை சின்னம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். தாமரை சின்னம். தாமரை சின்னம். தாமரை சின்னம். இந்திய ராணுவ வீரர்களுக்கு குண்டுகளுக்காக பாதுகாப்பு கவசம் கொடுத்த சின்னம் தான் தாமரை சின்னம். சொத்து, லஞ்சம், போதை கலாச்சாரம். ஒரு ஸ்டேஷனுக்கு 25 பேர் இருப்பாங்க காவல்துறை. இன்னும் கட்டுப்பாட்டுல இருக்க முடியல. எங்க பார்த்தாலும் போன கஞ்சா. இதெல்லாம் சரி பண்ணணும்னா என்ன செய்ய? நிறைய பேர் காவல்துறை பணியாற்றியவர்கள் சூழ்நிலை பண்ணிட்டாங்க. மன உளைச்சலாகி நன்றாக பணியாற்ற வேண்டும் என்றால், நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்றால் காவலர்கள் ஆதரவு சின்னம் தான் தாமரை சின்னம். தாமரை சின்னம். தாமரை சின்னம். தாமரை சின்னம். நன்றி. ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக அனைவருக்கும் குழாய் தண்ணீர், ஆவாஸ் யோஜனா மூலமாக அனைவருக்கும் வீடு, எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் நோயை உருவாக்கி கொடுத்திருப்பான், மிகநிலை உருவாக்கி கொடுத்திருப்பான். இந்த நாட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் எதையாவது செஞ்ச ஒரு அரசியல் கட்சினா அது பிஜேபி மட்டும்தான். பிஜேபி மட்டும்தான். நான் இந்த தெருவுல இந்த வீட்டுல பைப் இருக்கு, இந்த வீட்டுல கேஸ் அனுப்பி கொடுத்திருக்கோம், இது புது வீடு கொடுத்திருக்கோம், இங்க சிலிண்டர் கொடுத்திருக்கோம் சொல்லி ஒவ்வொரு திட்டமா 6000 ரூபாய் கொடுத்திருக்கோம். என்னெல்லாமோ இருக்கோம். அத்தனை திட்டத்துக்கும் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா நம்முடைய தாமரை சின்னம். மரியாதைக்குரிய வாக்காளர் பெருங்குடி பிரதமர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு, மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு மத்திய ராணுவத்துறை அமைச்சர் இன்னும் சிறிது நேரத்தில் தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் தாருங்கள் 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 என்று உங்கள் முன் கேட்டு வர இருக்கிறார். மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, வர வேண்டும் மோடி. இந்தியாவின் ஒப்பற்ற தலைவர் மதிப்புக்குரிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எல்லாரும் 2 லைன்ல பேரிகார்டு போட்டிருக்காங்க. மெதுவா நகர்ந்து அங்க போங்க. ஒரு 50 மீட்டர் நடந்து போங்க. அங்க ஃப்ரீயா இருக்கு. நீங்க பாக்கலாம் நேரடியா தலைவரை. இங்க முன்னாடி ரொம்ப கூட்டமா இருக்குது. இந்த பக்கம் ஒரே இடத்துல குமிஞ்சிருக்கீங்க. தயவு செய்து வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள். பின்னாடி
பாருங்க மேடம். All proceed further. Proceed, please, please. एंड में बात करना இதோ உங்கள் மத்தியில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இந்தியாவின் ராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இதோ நம் ராஜபாளையம் நகர வீதிகளிலே இருபுறமும் கூடியிருக்கும் பொதுமக்களை கையெழுத்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை ஆதரித்து இந்தியாவின் ராணுவ அமைச்சர் அவர்கள் இதோ ராஜபாளையம் நகர் வீதிகளிலே தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். வாக்காளர் பெருமக்களே, நடைபெறப் போகும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் ராஜபாளையம் வீதிகளிலே தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இதோ உங்கள் மத்தியிலே இந்தியாவின் ராணுவ அமைச்சர் மேதகு இந்தியாவின் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ராஜபாளையம் வீதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சி தொடர உங்கள் மத்தியிலே தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இந்தியாவின் ராணுவ அமைச்சர் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். வாக்காளர் பெருமக்களே, இருபுறம் கூடியிருக்கும் ஆண்டோர்களே, சான்றோர்களே, மறந்து விடாதே, உங்கள் மத்தியில் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைப்பதை அங்க வகிக்க வேண்டும் என்பதற்காக நமது வெற்றி வேட்பாளர் அவர்களை ஆதரித்து இதோ ராஜ்நாத் சிங் அவர்கள் உங்களது இருபுறமும் கூடிய வெற்றி வேட்பாளர் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே பாரதத்தின் ராணுவ அமைச்சர் ஆற்றல் மிகு சகோதரர் மாற்றிட்டார்கள் என்று நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்மிடம் கடைகளோடு வந்து கொண்டிருக்கிறார், வீடுகளோடு வந்து கொண்டிருக்கிறார், இல்லங்களோடு வந்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு பேர் வந்து கொண்டிருக்கிறார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஜான் பாண்டியன் நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலதுகரமாக விளங்கிக் கொண்டிருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்முடைய வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். பெரிய வாக்காளர்களே, தாமரைக்கு வாக்குத்தார்கள் என்று நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தரத்தை வளர்த்திருக்கிற தாமரைக்கு வாக்குத்தார்கள் என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வலதுகரமாக விளங்கிக் கொண்டிருக்கும் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாமரை சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள், தாமரை சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள் என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வலதுகரமாக விளங்கிக் கொண்டிருக்கும் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்முடன் வாக்கு சேகரித்து ராஜபாளையத்தில் வந்து கொண்டிருக்கிறார். கடையாக வருகிறார், வீடு வீடாக வருகிறார், உங்களை நேரில் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வலதுகரமாக வழங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரித்து வந்திருக்கிறார். மக்கள் செல்வ டிடிவி தினகரன் ஆதரவற்ற சின்னம்பார் தாமரை சின்னம், ஜல்லிக்கட்டு நாயகன் ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவற்ற சின்னம்பார் தாமரை சின்னம். சொக்கர்கோவிலில் இருந்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு தாருங்கள் என்று மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் புன்னகை முகத்தோடு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு இந்த மாலை நேர வேளையிலே ராஜபாளையம் வீதியிலே எங்கும் நின்று கொண்டிருக்கின்ற மக்கள் திரளான கூட்டத்தை செலுத்துவதோடு அங்கு நரேந்திர மோடியினுடைய படை வீரர்களோடு ராணுவத்தை போல் அணியிடம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், வளர்ந்த முகத்தோடு எழுச்சியோடு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம், 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 தாமரை சின்னம். காவலர்கள் ஆதரிக்கின்ற சின்னம் தான் தாமரை சின்னம், தாமரை சின்னம், தாமரை சின்னம். ராணுவ வீரர்கள் ஆதரவற்ற சின்னம் தான் தாமரை சின்னம், தாமரை சின்னம், தாமரை சின்னம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நமது மத்தியிலே தாமரைக்கு வாக்கு தாருங்கள் என்று உலகத்திலே இந்திய வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் சென்று 5ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். உடனே இடத்தை பெற வேண்டும் என்றால் மீண்டும் வேண்டும், மோடி வேண்டும் என்ற தாரக மந்திரம் இந்தியா முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது.
இந்த மாநில வேலையிலே எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு தாமரை மலர்களை போல் மலர்ந்த முகத்தோடு தமிழக மக்கள் எல்லாம் இன்றைக்கு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு கொடுமைகளை சந்தித்திருக்கிறார்கள் கடந்த ஆட்சி காலங்களிலே. அதையெல்லாம் வெல்ல வேண்டும் என்றால் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்ன வெள்ளட்டும் வெள்ளட்டும் தாமரை வெள்ளட்டும் வளரட்டும் வளரட்டும் தென்காசி வளரட்டும் என்ற தாரக மந்திரத்தோடு புன்னகை முகத்தோடு ராஜ்நாத் சிங் அவர்கள் இருகரம் கூப்பி வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த சின்னம் தாமரை சின்னம். தாய்மார்களே, தாமரை சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள், தாமரை சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள் என்று நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள், மரியாதைக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரித்து நம்மளோடு வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களை நேரில் சந்திக்க நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியின் வலதுகரமாக விளங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய ராணுவ மந்திரி மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்மளோடு பணி செஞ்சு வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, தாமரை சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள். பெரியவர்களே, தாமரை சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள். புதிய வாக்காளர்களே, தாமரை சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள். புதிய வாக்காளர்களே, தாமரை சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள் என்று நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, வியாபார பெருமுடி மக்களே, உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியின் வலதுகரமாக வழங்கிக் கொண்டிருக்கும் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, புதிய வாக்காளர்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் மோடி வேண்டும் 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 மோடி வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியின் வலதுகரமாக விளங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் மரியாதைக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குத்தாருங்கள், தாமரை சின்னத்தில் வாக்குத்தாருங்கள் அம்மா. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்மிடம் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார், நம்மிடம் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாமரைக்கு வாக்குத்தாருங்கள், தாமரை சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள் என்று நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்முடைய ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தாமரை சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள், தாமரை சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள் என்று நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்முடைய வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, வியாபார பெருங்குடி மக்களே, புதிய வாக்காளர்களே, தாமரை சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள், தாமரை சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள் என்று நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியின் வலதுகரமாக விளங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாமரை சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள், தாமரை சின்னத்திற்கு வாக்குத்தாருங்கள் என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியின் ஆட்சி பெற்ற நம்முடைய வேட்பாளர் திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு மரியாதைக்குரிய ராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்முடன் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். கடைகளையாக வந்து கொண்டிருக்கிறார், வீடு வீடாக வந்து கொண்டிருக்கிறார், உங்களை நேரில் சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாமரைக்கு வாக்குத்தாருங்கள், தாமரைக்கு வாக்குத்தாருங்கள் என்று நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தாமரை அந்த மைக் ஆப்பட்டுங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். மீண்டும் மோடி என்ற தாரக மந்திரம் இந்தியா முழுவதும் எடுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் பேர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரைக்கு வாக்கு தாருங்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் புன்னகை முகத்தோடு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு இந்த மாலை நேர வேளையிலே வாக்கு தாருங்கள், தாமரைக்கு வாக்கு தாருங்கள் என்று வாக்கு சேகரித்து கொண்டிருக்கின்றார். ராணுவ படையை போல் பிறந்த அணிவிலிருந்து அந்த அவர்களை குவிந்து வட்டமிட்டு தேனீக்களை போல் படையிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகரிக்கிறார்கள், விவசாயிகள் அதிகரிக்கிறார்கள், மலப்பரசியை அதிகரிக்கிறார்கள், திறந்து விட்டார்கள். தாமரைக்கு பயன்படுத்த நிச்சயம் இந்தியாவை ஆளப்போவது மீண்டும் நிச்சயம் என்பது தெளிவாகி பார்க்கின்ற பொழுது தென்காசி பாராளுமன்ற தொகுதியை தேர்தெடுத்து இன்னைக்கு நாள் பிரச்சனை
பிரச்சனைக்கு போயிட்டு எதுக்கு நிறுத்தீங்க தம்பி இன்னைக்கு போப்பா வாங்க முடியுதா சரி இருவரும் கூட்டி வீர தளபதி இது தென்காசி பாராளுமன்ற தொகுதி திரு மோடிஜி அவருடைய தொகுதியாக கருதி இப்பொழுது நம்முடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார்கள். Mr. B. Jan Pandian அவர்களே, A. Maharajan State in Charge அவர்களே, Raja Travanat Durai District President, Radha Krishnan Parliament Co-Convener, K. Rajesh Raja District President, Tenkashi. यहाँ मौजूद मेरे सभी सम्मानित बहनों एवं भाइयों ब्रदर्स एंड सिस्टर, I will deliver my speech in Hindi and that will be translated by whom? You will translate? Yes. Okay. Ex-District President Mr. Cholayappan, Ex-District President Mr. Gana Pandinan, Mandal President Prem Raja and Sarvamani Mandal President, or all of our BJP Karyakartas, AMMK, TMC, PMK, AIDMK, Puri Malik, Mitpu, Kullu, all alliance party, और यहाँ पर मौजूद will you translate? இங்கே கூடியிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களே, No need to mention all these. இங்கே கூடியிருக்க அனைவருக்கும் வணக்கம். Brothers and sisters, आज यहाँ पर मैं आया हूँ, भारत के प्राइम मिनिस्टर मोदी जी ने मुझे कहा है जाइए और जनता से मेरी तरफ से अपील कर दीजिए कि जॉन पांडियन को भारी मतों से पार्लियामेंट से भेजना है। जॉन पांडियन को आप लोग अच्छी तरह जानते हैं, जॉन पांडियन इज वेरी डायनामिक पर्सनालिटी ऑफ द तमिलनाडु, और हम चाहते हैं कि ये पार्लियामेंट में पहुंचे ताकि वहां पर एक अपना इंपॉर्टेंट रोल प्ले कर सके। இங்கே நமது வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களை ஆதரித்து எனக்கு பிரச்சாரம் செய்யும்படி நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். இன்றைக்கு உங்களிடையே வந்து கலந்து கொண்டு இந்த ஜான் பாண்டியன் அவர்களோட வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வந்துள்ளேன். நமது வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த பகுதியிலே மிக முக்கியமான ஒரு நபர். இவர் இந்த பகுதியிலே ஜெயித்து பாராளுமன்றத்துக்கு வந்தால் அங்கு இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து உதவிகளை செய்வார் என்பதிலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. कांग्रेस और डीएमके, कांग्रेस डीएमके अलायंस और यहाँ पर एनडीए अलायंस, दोनों में बेसिक डिफरेंस ये है कि वो हम पॉलिटिक्स फैमिली के लिए करते हैं, हम पॉलिटिक्स जो है इस नेशन बिल्डिंग के लिए करते हैं। நமது பாரதிய ஜனதா கட்சிக்கும் நமது எதிராக இருக்கக்கூடிய இந்திய அலையன்ஸுக்கும் உள்ள ஒரு வேற்றுமை என்ன என்று சொன்னால், நாம் பாரத தேசத்துக்காக பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தி கூட்டணி அவர்களோட குடும்ப ஆட்சியை மட்டுமே கணக்கில் கொண்டு அவர்கள் ஆட்சி செய்ய துடிக்கிறார்கள். मोदी जी की लीडरशिप में इंटरनेशनल कम्युनिटी में भारत का स्टेटस बढ़ा है। मेरे बहनों भाइयों, इंटरनेशनल फोरम पर पहले भारत कुछ बोलता था तो भारत की बातों को जिस सीरियसनेस के साथ लेना चाहिए इंटरनेशनल कम्युनिटी नहीं लेती थी, लेकिन आज इंटरनेशनल फोरम पर भारत कुछ बोलता है, सारी दुनिया कान खोलकर सुनती है कि भारत क्या बोल रहा है। यह भारत की स्टेचर பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்னால் இந்தியாவின் கொள்கைகளையோ இந்தியா சொல்வதையோ உலக நாடுகள் கேட்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இருப்பதோ நிலைமை வேறு. இன்று பாரதம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் உலக நாடுகள் கேட்கிறார்கள். பாரதம் என்ன சொல்ல போகிறது என்பதை பற்றி உலக நாடுகள் கவலைப்படுகிறார்கள், அக்கறைப்படுகிறார்கள். அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட தலைமையிலான ஆட்சிக்கும் இதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடு. कांग्रेस के शासनकाल में इकोनॉमी की साई अर्थव्यवस्था के आकार के मामले में हमारा भारत दुनिया में 11th पोजीशन पर था, लेकिन मोदी जी के आने के बाद हमारे भारत ने जंप लेकर आज इकोनॉमी की साई, इकोनॉमी के मामले में दुनिया के टॉप 5 कंट्रीज में आकर खड़ा हो गया है। और मैं आपको एश्योर करना चाहता हूं, मैं ही एश्योर नहीं कर रहा हूं,
और की सारी इंटरनेशनल फाइनेंशियल फर्म्स का भी यह कहना है कि 2027 आते आते भारत दुनिया की टॉप 3 कंट्रीज में खड़ा हो जाएगा। इतना ही नहीं, हमारे प्राइम मिनिस्टर का संकल्प है कि 2047 तक भारत को डेवलप्ड कंट्री बनाना है। हम भारत को एक सुपर पावर बनाना चाहते हैं, इसलिए हम मिस्टर पांडियन के लिए यहाँ वोट मांगने आए। இதற்கு முன்னால் பாரத தேசத்தில் உலக பொருளாதாரத்தில் 11வது இடத்தில் இருந்தது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது இப்போது நமது பொருளாதாரம் உலக அளவிலே 5வது இடத்தில் இருக்கிறது. அடுத்து 2024 நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு நமது பாரத தேசத்தோட ஒரு பொருளாதார வலிமை 3வது இடத்துக்கு வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதை கொண்டு வரத்தான் நாம் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு ஜான் பாண்டியன் அவர்கள் வர வேண்டியது ஒரு அவசியமானதாகவே இருக்கிறது. मैं इस कंट्री का डिफेंस मिनिस्टर होने के नाते आप सबको एश्योर करना चाहता हूं, बहनों भाइयों, मोदी जी की लीडरशिप में इस समय हमारा भारत कमजोर भारत नहीं है, वीक इंडिया नहीं है। भारत एक मजबूत भारत बन गया है। भारत के ऊपर कोई आंख उठाने की कोशिश करेगा तो भारत उसका जवाब देने की कुवत रखता है, जवाब देने की ताकत रखता है। பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே இருந்த நிலைமை வேறு. பாரத தேசத்தின் மீது அந்நிய தேசம் பல்வேறு தாக்குதலை நடத்தி வந்தது. ஆனால் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பாக யாரும் பாரதத்தின் மீது தாக்குதல் நடத்த யோசிக்கிறார்கள். ஆகையால் பாரதத்தில் 3வது முறையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் अंत में इतना ही अपील करूंगा, आप जान पांडियन को भारी वोटों से विजय दिलाकर आप पार्लियामेंट भेजिए। जान पांडियन के जीतने के बाद फिर से मैं यहाँ पर आऊंगा, आपका वेलकम करने के लिए आऊंगा, अपना वेलकम कराने के लिए नहीं आऊंगा। ஆகையாளர் இன்றைக்கு நான் இங்கே வந்துள்ளேன். ஜான் பாண்டியன் அவர்கள் ஜெயித்து பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும். ஜான் பாண்டியன் ஜெயித்து பாராளுமன்றத்துக்கு வந்த பின்னாலே நான் உங்களை எல்லாம் சந்தித்து உங்களை எல்லாம் திரும்ப ஒரு முறை இங்கே வருவேன், உங்களை சந்திப்பேன் என்று கூறி வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much. Thank you all. ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவருமான ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னமாக தேவர சேர்த்து தெரிவித்து அனைவரும் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய என்று பணியோடு வேண்டுகிறோம். சிறப்பானது வரவேற்பு ராஜபாளையம் பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவருமான ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னமாக தேவர சேர்த்து தெரிவித்து அனைவரும் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய என்று பணியோடு வேண்டுகிறோம். மீண்டும் மோடி சிறப்பானது வரவேற்பு ராஜபாளையம் பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மோடி வெற்றி வேட்பாளரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவருமான ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னமாக தேவர சேர்த்து தெரிவித்து அனைவரும் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய என்று பணியோடு வேண்டுகிறோம். மீண்டும் மோடி
சிறப்பான ஒரு வரவேற்பு ராஜபாளையம் பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மோடி ஆளக்கூடிய வல்லமை படைத்த பாரத் மாதாஜி ஜெய், பாரத் மாதாஜி ஜெய், பாரத் மாதாஜி ஜெய், பாரத் மாதாஜி ஜெய். பாரதத்தை மூன்றாவது முறையாக ஆளக்கூடிய வல்லமை படைத்த உலகின் விஸ்வகுரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியுடைய ஆசியம் மாநிலத்திய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வெற்றி சின்னமான தாமரை சின்னத்தில் வாக்களித்து இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகவும் உயர்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு நீதி நேர்மை சத்தியம் தர்மத்தோடு ஆட்சி செய்யக்கூடிய உலகின் விஸ்வகுரு பிராணியோட தைரியமாக செல்லக்கூடிய திமுக வேண்டுமாறியா உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் அவனுக்கு தெரியாது. இந்தியாவை காப்பாற்ற போறாராம். பொதுமக்கள் சிந்திச்சு பாருங்க. 543 பாராளுமன்ற வேட்பாளரை களம் காண்கின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கின்றோம். அன்பிற்கினிய வாக்காளர் பெருங்குடி மக்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். தாமரை மொட்டுக்கள் மலர்ந்து கொண்டிருக்கின்றது. புதிய வாக்காளர்கள் எல்லாம் புதிய சிந்தனையோடு தாமரை சின்னத்திற்கு வாக்கு தாருங்கள் 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 என்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.